ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற புத்திர சுவிகார பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் அருளி செய்த இந்த நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹalleluya உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறேன் உம்மை புகழுகிறேன். உங்கள் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கும் காலையில் அதிகாலையில் ஆவியானவர் கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கர்த்தர் என்ற இருதயத்தில் அதிகமாய் பாரப்படுத்தினது நிமித்தமாக இன்றைக்கு நான் கர்ப்பத்தின் கனி இல்லாத அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தரை பற்றி அறியாத பிள்ளைகளுக்கும் ஜெபிக்குமாறு கர்த்தர் என்ற இருதயத்திலே ஏவின காரணத்தினால இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து அப்பா பிதாவே என்று சொல்லி கர்ப்பத்தின் கனி இல்லாத எல்லாருக்காகவும் அவர்களை உணர்ந்தவர்களாய் அவர்களுடைய கஷ்டங்களை நாம் நமக்குரியதாய் உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்திலே கர்ப்பத்தின் கனி இல்லாத ஒவ்வொருவருக்காக நாம் இன்றைக்கு ஜெபம் ஏறெடுக்கலாமா? என்னோடு கூட நீங்களும் அவர்களை சொந்த சகோதர சகோதரிகளாக நினைத்து அவர்களுடைய கண்ணீரின் பாதையையும் கர்ப்பத்தின் கனி இல்லாமையினாலே அவர்கள் படுகிற வேதனைகளையும் அவர்கள் படுகிற அவமானங்களையும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக தாய்மார்கள் அது உங்களுடைய பிள்ளைகளாக எண்ணி ஜெபிக்குமாறு சகோதர சகோதரிகள் அனைவரும் அது உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாய் நீங்கள் அவர்களை நினைத்து என்னோடு கூட அவர்களுக்காக இணைந்து பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு ஜெபிப்பீர்களா? அன்பின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கனத்திற்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவரே, இந்த அதிகாலை வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிற எங்களுடைய கண்ணீரை ஒரு நிமிஷம் தேவரீர் எங்களுக்காக நீங்க பார்க்கும்படியாக உங்க பாதப்படியின் கீழ் வந்து நிற்கிற எங்களுக்கு நீங்க மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற உண்மை தெய்வமே, அப்பா பிதாவே என்று நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்காக செவி கொடுக்கிற தேவனே, அன்பின் ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலே பாரத்தோடு கூட ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இருதயத்திலே பாரப்பட்டவர்களாய் ரணகலம் உள்ளவர்களாய் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க என் சகோதர சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமையினாலே அது தாமதிக்கிறது என்ற விசுவாசம் மனதிற்குள்ளே அவர்களுக்கு இருந்தாலும் இவ்வளவு காலம் ஆகியும் இன்னும் தரவில்லையே, நீர் இனிமேல் தந்தது எனக்கு எதற்காக என்று சொல்லி இன்றைக்கு தன்னுடைய வாயினால் அறிக்கையிடுகிற விதமாய் விசுவாசத்திலே தளர்வு போட்டு போயிருக்கிற என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனதிற்குள்ளே விசுவாசம் உறுதியாய் நின்னாலும் வெளியிலே அவர்கள் படுகிற அவமானத்தின் காரணமாக அவர்களை மனிதர்கள் குத்த பேசுகிற காயப்பட்டு பேசுகிற வார்த்தையின் காரணமாக அவர்களை யாருமே எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் தன்னுடைய ஆள் மனதிலே அவர்கள் நம்மளை அப்படி ஒதுக்கி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற அந்த பாடுகளை அந்த வேதனைகளின் நிமித்தம் தன்னைத்தானே ஒதுக்கி கொண்டு எந்த குடும்ப ஃபங்க்ஷன்ல கூட போக முடியாத ஒரு நிலைமை ஆண்டவர். அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலைமை? என்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் இப்படி படைத்து விட்டீர்? நான் உமக்காக தானே வாழ்ந்தேன், உமக்காக தானே நானும் எனது கணவரும் வாழுகிறோம். நாங்கள் எங்களுடைய கரத்தை பிடித்து செபிக்கிறோமே. கர்ப்பத்தின் கனிக்காக எத்தனை ஆண்டுகள் இனியும் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் எந்த பாவமும் நாங்கள் அறிந்து செய்யவில்லையே. திருமணம் முடிந்த நாளில் இருந்து மாதமும் கர்ப்பத்தின் கனி உறுதியாகிவிட்டதா என்று சொல்லி அதை பரிசோதித்து 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 இன்றைக்கு மனம் நொந்தவர்களாய் எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கண்ணீரோடு இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக
நான் உங்க சமூகத்தில பாரத்தோடு வருகிறேன் அப்பா. என் தேவன் இன்று அதிகாலமே என்னை 1:30 மணிக்கு எழுப்பி இந்த கர்ப்பத்தின் கனிக்கான காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாக என் தேவன் அவ்வளவாய் பாரப்படுத்தினார். அப்படியானால் என் சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருக்கிறது என்பதை எனக்கு அவர் தெளிவாய் விளக்கினார். ஆம், ஜெபிப்பதற்கு மனதில்லாதவர்களாய் தேவன் எனக்கு இன்னமும் நன்மை செய்யவில்லையே, எப்படியும் செய்வார், அவர் அதை என்றைக்கு தருகிறாரோ தரட்டும், நான் அப்பொழுது பார்த்து கொள்ளுகிறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு இருதய கிளேசத்தோடு அன்னாலை போல இருதயத்திலே தனிப்பட்ட ஜபத்திலே மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரை ஊற்றி அவருடைய பாதப்படியை நனைத்து விட்டு கண்ணீரோடு காத்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் யாவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவருக்கு கல்லுகளையும் அப்பங்களாக்குகிற வல்லமை உண்டென்றில் உங்களுடைய கர்ப்பத்தை திறப்பது ஒன்றும் கரிதான காரியம் இல்லையே அன்பு பிள்ளைகளே. அவர் உங்களுடைய கர்ப்பத்தை நிச்சயம் திறப்பார். அன்னாளை போல நீங்களும் களி கூர்ந்து பாடலை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அன்னாளுடைய சரித்திரத்தை நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்னாள் ஆதியிலே தனக்கு கர்ப்பத்தின் கனியிலே என்று சொல்லி மனக்கிலேசத்தோடு வருடம் அந்த ஆலயத்திலே போய் கண்ணீரை காணிக்கையாக்கி ஜெபித்ததையும், அவள் மனவேதனையோடு என்னை இந்த வெனினால் இப்படி வேதனைப்படுத்துகிறாளே என்று சொல்லி அந்த கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தருடைய பாதத்திலே அறிக்கையிட்டு வந்ததை நாம் அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அதற்கு பின்வருகிற அதிகாரங்களிலே நாம் வாசித்தோமானால், கர்த்தர் எதிரிகளின் வாயை திறக்கா விடாமல் அவளுடைய ஜெயத்தை பாடும்படியாக கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்தார். பிள்ளைகளே, அந்த அன்னாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கும் அன்னாளை போல கர்ப்பத்தின் கணைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசுகிறது. நான் நிச்சயமாக உன் கர்ப்பத்தை திறப்பேன், என்னுடைய நாமம் மகிமைக்கென்று அது விளங்கும், அது நிச்சயம் நடந்தே தீரும். நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீ நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும், வேறு எவராலும் வர சாதனை இல்லவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சாத்தியப்படாத காரியங்களையும் அசாத்தியமான காரியங்களையும் விவரிக்க கூடாத அதிசயமான காரியங்களையும் செய்கிற வல்லமையுள்ள பராக்கிரமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி மகிழ பண்ணுவேன் என்று உங்கள் யாவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு கொடுத்தவர் வாக்குமாறாத தேவன். நிச்சயம் உங்களுடைய கர்ப்பத்தை திறப்பார். அதனால நீங்க ஜபத்திலே பின்தங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நெசசரி இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் தருவார். அன்னாளுக்கு செய்த தேவன், சாராளுக்கு செய்த தேவன், எலிசபெத்திற்கு செய்த தேவன், மரியாளுடைய வயிற்றிலே ஆசீர்வாதமாய் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் நான் உறுதியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய கர்ப்பத்தை திறப்பார். அவர் உங்களுடைய சிரசின் மேல் கிரீடத்தை நிச்சயம் வைப்பார். அது ஒரு நாள் நடக்கும், அது நடந்தே தீரும். அப்பொழுது நீங்கள் அன்னாளை போல களி கொண்டு பாடலை எழுதுவீர்கள். அது தேவநாம மகிமைக்கென்று எழுதுவீர்கள். அன்றைக்கு இந்த வாக்குகளை குறித்து நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் எண்ணி ஆனந்தப்படுவீர்கள். கர்த்தரை துதிப்பீர்கள். கர்த்தர் அதற்கு கிருபை செய்வார். உங்களுக்கு சாமுவேலை கொடுப்பார். இது ஒரு தீர்க்கதரிசி உருவாக வேண்டும் என்று சொல்லிதான் அன்னாளுக்கு அத்தனை வருடங்களும் தாமதித்து வைத்திருந்தார். அவர் உங்கள் உடன் பிறந்தவர்களைப் போல அல்ல, அவர்கள் எல்லாரை காட்டிலும் உங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்க செய்வார். கர்த்தர் நிச்சயம் உடைய வாழ்க்கையில செய்வார். உடைய கண்ணீரை துடைப்பார். நீங்க அதற்காக கவலை கொள்ள தேவையில்லை. அது இன்றைக்கு நடக்காமல் இருக்கலாம், அது நிச்சயம் ஒரு நாள் நடந்தே தீரும். அது நிச்சயம் நடக்கும், அது நிச்சயம் நடந்தே தீரும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஜெபத்திலே வெளிப்படுத்துவார். அடியேனாகிய நான் இதை குறித்து சொல்ல தகுதியில்லாத பாக்கியமற்றவளாய் இருந்த காலங்கள் உண்டு.
கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் இதை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி ஆவியானவருடைய வார்த்தை உங்களோடு கூடும்படியாக அடியேனாகிய அன்னாளை போல இருக்கிற என்னை கொண்டே உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையிலே எத்தனை விதமான உண்மை உள்ளது. அவர் பகிரங்கமாக அந்த வார்த்தையை உங்களுக்கு உரைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும் என்பது அவருடைய அன்பின் கட்டளையாய் இருக்கிறது. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க கடவன். கர்த்தர் பேசுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். அவர் மகிமை விளங்கும்படி செய்வார். உங்கள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறது அவருடைய தேவ நாம மகிமைக்கென்று மாத்திரமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் இல்லை. உங்களை அவமானப்படுத்தும்படியாக இல்லை, யார் முன்பாகவும் தலை குனிய பண்ணும்படியாக அல்ல, உங்களை கர்ப்பத்தின் கனியை கொடுக்காமலே இந்த உலகத்தை விட்டே எடுத்துக்கொள்ளும் போகும்படியாக அல்ல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது தேவன். திகாதாகாரதி ஷீரிதி கிரிதிலேரே தபஹாத் கிரிதி கிரிதி பாகாரதோ கிரிதே அல்லிரிதி காத்த கிரிதி ஷிதிரிதி பஹாத்த குருதோ அம்மி ரிதி காடார துரிதி பஹாத்த குருதி நானா தபகுரிதி மாலரிதி கிரிதா அரேதி காரதா கருதி ஷிதிரிதிலேரேதா அல்லிரிதி கரது போக்குத்தி கிரிதி காடாரதே பாகாரதி மீ காராதா காராதா. கர்த்தரோடைய கண்ணீரையும் கண்டிருக்கிறார், கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு அற்பமாக எண்ணப்பட்டாலும் இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சாட்சியாய் இருக்கும். இந்த சாட்சியை நீங்கள் மேடைகளிலே கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்கள் சொல்லுவீர்கள். அது நடந்தே தீரும். கர்த்தர் நிச்சயமாய் செய்வேன் என்று உங்களுக்கு உரைக்கிறார். ரிதி காத்தா காராத ஷேதே ரேதே காராதா காராதா அம்மி ரீதி காத்த குறிதி லீதி காத்த குறிதி கீரிதா அனிதிமி காத்த குறிதி லீதி காத்த குறிதி ஷிதிரிதே லேரேதாரதாரதா அபகுரிதி காடாராதால ரிதி கரது குரிதி கிருது அல்லி ரிதி ஹிரிதி பகாத்து குரிதி ஷிதிரிது அலி ரிதி காராதோ கிருது கிரிதி பகாத்து குரிதி கிரிதலேருது அரிதி மீ காத்து குடி ரிதி கமா கரது கிருது. இந்த பிரேயரை உங்களுக்கு யாருமே ஷேரது தரமாட்டாங்க. கர்த்தர் உங்களை உங்களுடைய காதுகள் கேட்க செய்வார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் கர்ப்பத்தை திறப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த பிரேயர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வரும். உங்களுடைய காதுகளிலே நீங்களே தானாகவே எடுத்து கேட்பீர்கள். அது நிச்சயம் நிறைவேற்றுவா. ஹீதி காராதா ஷதரி தி கரதே அரிதி மகாத்து கிரிதி தி காத்த கரதா அல்லி ரிதி காத்து கிரிதி பகாத்து கிரிதி தி அனினி மீ கிரிதி காத்து குரிதி கிரிதி அண்ணாந்தம்மா காராதே கேரதே. ஆவியானவரே, அப்பா உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக உங்க சமூகத்தில் அடியேனாகிய நான் பாரத்தோடு கேட்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பட்ட பாடுகள் போதும் அப்பா. அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் குடும்ப ஃபங்க்ஷன்லையும் தன்னைத்தானே விலக்கி கொண்டு அவமானம் என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு ஒரு குடும்ப உறவினர்கள் அவர்கள் எப்படி நினைக்காவிட்டால் தான் குழந்தை இல்லை என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழுகிறேன் சகோதரிகளுக்காக நான் ஒரு விஷயம் உங்கள் சமூகத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வேதனை ஒரு சாதாரண மனுஷி என்னால் இவ்வளவு உணர்ந்து கொள்ள முடியும் போது என் கர்த்தர் நீங்க நிச்சயமாய் ஒவ்வொருவருடைய வேதனையும் அறிந்தவரும் புரிந்தவரும் ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே சப்பா. அன்பின் தேவனே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு நான் செபிக்கிறேன்ப்பா. என்னோடு பணிபுரிகிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் நண்பர்களோடு பணிபுரிகிறவர்களுக்காக, என் நண்பர்களுக்காக இப்படிப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு எனக்கு ஜெபத்தையும் சாட்சியை அனுப்பின என் சகோதரிகளுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு என்னோடு வேண்டிக் கொள்கிறேன். என் நண்பர்களுக்காக, தோழிகளுக்காக, என் சகோதரிகளுக்காக, அவர்களுடைய நண்பர்களுக்காக, என்னோட ஆஃபீஸ் மேட்ஸுக்காக, அப்பா என்னுடைய ஸ்கூல் மேட்ஸுக்காக, எனக்கு அறியாத எல்லா சகோதரிகளுக்காகவும் உங்கள் சமூகத்தில் இந்த காலை வேளையில் அதிகாலையில் பாரத்தோடு வந்து நிற்கிற ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா இவர்கள் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம்,
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா இவர்கள் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆவியானவரே, அது சுவாமி, இவர்கள் யாருக்கும் யாருமே இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர யாரும் இல்லையப்பா. இவர்கள் கண்ணீரை துடைக்க உங்களை தவிர யாரும் இல்லையப்பா. நீங்க எங்க கண்ணீரை துடைக்க இறங்கி வாங்கப்பா. எத்தனை வருடங்களாக அவருடைய கண்ணீரை துருத்தியில நிரம்பி வழிந்து போய் கொண்டிருக்குமே ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் கண்ணீரை கணக்கில் வைக்காத தேவன் இல்லையப்பா. அதை துருத்தியில் நிரம்பி வழிகிறது. நீங்க கணக்கில் வைத்து அதற்கு பதில் தருகிற தேவன் அல்லவோ. எப்பா, எங்க எல்லாருடைய கண்ணீரையே உங்களுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குங்க ஏசப்பா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை எல்லாம் திறக்க செய்யுங்க ஏசப்பா. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள் எல்லாம் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பராக்கிரமமுள்ள கர்த்தர் பெற பண்ணுகிறவராகிய நான் உன்னை பெற செய்யாமல் இருப்பேனோ என்று வாக்கு கொடுத்த என் தேவன் இவர்களையும் பெற செய்யுங்க ஏசப்பா. சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி இவர்களை மகிழ பண்ணுங்கப்பா. அப்பா, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஏன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே? கால தாமதமாகி விட்டதால் இனி மருத்துவமனை மூலமாக பார்த்து கொள்ளுகிறலாம் என்று எங்களுடைய மனதில் எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதை என் தேவன் நீங்க அறிவீங்களே, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஆண்டவர், இன்றைக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுடைய வேதனைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க அறிவீங்களே. அவர்களுக்காக இதை வாங்கினால் கூட, இவளுக்கு ஏன் இந்த பொருள், இவளுக்கு ஏன் இந்த இடம், இவளுக்கு ஏன் இவையெல்லாம், ஒரு குழந்தையே இல்லாத இவளுக்கு ஏன், எதற்காக என்று இன்றைக்கு பின்றாக பேசி அவர்களை காயப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே. அதை என்னிடமாய் சொல்லி ஜெபித்த என் சகோதரிகள் எத்தனை பேர் உண்டு ஏசப்பா. இல்லையே ஏசப்பா, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தடுப்பவன் எவரும் இல்லையே ஏசப்பா. நீங்க நிச்சயம் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரே ஒரு இந்த ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தி வைத்திருப்பீர் என்றார். அதிலே தேவ நாம மகிமை விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் நீர் வைத்திருக்கிறேன் என்று நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கண்ணீரை காணிக்கையா உமக்கு வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க தாமே இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, மனம் இறங்குங்க அப்பா. என் அன்பு பிள்ளைகளை என்னோடு கூட இணைந்து நீங்களும் பாரத்தோடு அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை காணிக்கும்படியாய் நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு என்னுடைய பலவீனம் அவ்வளவா இருந்தது. கடந்த 2 நாட்களாக சரீர பலவீனம், அதிகமான பலவீனம் ஆகில கர்த்தர் இன்றைக்கு அதிகாலையில 1:20 என்னை கர்ப்பத்தின் கனிக்காக பாரத்தோடு ஜெபிக்க வைக்கும்படியாக என்னை எழுப்பிவிட்டார். அப்படியானால் கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுடைய பாரம் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று என் தேவன் என்னை உணர்த்தும்படியா, அவர்களுக்காக இன்றைக்கு என்னோடு ஜெபிக்கும்படியா
இன்றைக்கு ஜெபத்தில் நீ அவர்களை மாத்திர நினைத்து அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னோடு என் கர்த்தர் விளம்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களுக்காக தயை செய்யவில்லை என்று யார் சொன்னது? அன்பு மகளே, அவர் உங்களை நினைவு கூறுகிறதுனாலே தானே உங்களுக்காக என்னை ஜெபிக்கும்படியாக இந்த அதிகாலையில் எழுப்பி இருக்கிறார். இது யதார்த்தமாக நடக்கிற ஒரு காரியம் இல்லவே. ஆவியானவர் அப்படியானால் உங்களுக்காக எவ்வளவு பரிதபித்து கொண்டிருக்கிறார். ஆகிலும் இன்னமும் தாமதம் ஏனோ ஏனோ என்று உங்களுடைய இருதயத்திலே கேள்வி வருகிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தையே நீங்கள் ஒரு விசை சோதித்து பார்ப்பீர்களானால், இன்றைக்கு நம்மளிடத்தில் எனக்கு மட்டும் ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறோமே, அவர்களுக்கு ஏன் செய்கிறீர், எனக்கு ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி அவர் முன் வைக்கிற நம்மை பார்த்து அவர் ஒரு கேள்வியை கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையிலே தான் இருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டதான பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு மணி நேரம் அவருடைய பாதத்தில் செபிக்கிறீர்கள்? நீங்க என்ன காரியத்துக்காக செபிக்கிறீர்கள்? உன்னுடைய வேத வாசிப்பின் நேரம் எவ்வளவு? அந்த வேதத்தை வாசிக்கிற வசனங்களில் இருந்து நீ எதை ஆராய்ந்து உன்னுடைய ஆத்துமாவிலே நீ ஏற்றிக்கொண்டாய்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், அதிகாலையிலே ஜெபிக்கிறீர்கள், மாலையிலே ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது சமயம் நமக்கு போவதே தெரியக்கூடாத அளவுக்கு நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் உங்களை மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தி வைக்கவில்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டவர்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே தீர்க்க தரிசனத்தால் நிறைவேற்றப்படும்படி உங்களை முன்குறித்த தேவன், நீங்கள் உங்களை சாதாரணமாக உலகத்தார் என்று எண்ணிக்கொண்டு எனக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நானும் மற்றவர்களைப் போல கரங்களில் ஏந்தி கொண்டு இந்த உலகத்திலே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போய் வருவேனே, நான் சுற்றி வருவேனே, உலகத்தாரை போல உலகத்தையே சுற்றி வருவேனே, எனக்கு ஏன் தரவில்லை என்று உன் மனதிலே கேள்வியை எண்ணிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் உன்னிடம் அதை கேட்கவில்லை. நீ முழுமையான மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டும். முழுமையாக பரிசுத்தத்துக்குள்ளே நீ வர வேண்டும். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய ஊழியத்திற்கென்று நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். முழுமையான பரிசுத்தத்தை இன்றைக்கு கேட்கிறார். நீ அரைகுறையான பரிசுத்தம் அல்ல. உன் நாவினாலே மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு, மற்றவர்களை அறிக்கை பண்ணி கொண்டு, சமயத்தை விருதாவாய் கழித்து கொண்டு, நீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற காரியத்தை உன்னுடைய பாட்டையமாக வைத்துக்கொண்டு நீ பகுதி நேரங்களில் எல்லாம் மற்றவர்களோடு பேசுவதையும் உலகத்தாரோடு நேரம் செலவழிக்கிறதையும் வைத்துக் கொண்டு இருக்கிறாயே. உன்னிடமாக கர்த்தர் திரும்பி இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது நீ வைக்கிற கேள்விகளுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பதில் சொல்ல நீ தகுதியுள்ளவனா இருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்தவர்களாய் நீங்கள் ஒரு விசை நினைவு கூறும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்பின் பிள்ளைகளே, அவர் உங்களை முழுமையாய் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமம் மகிமை விளங்க வேண்டும் என்று அவர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை நீங்க எங்கு ஓடினாலும் ஒழித்து கொள்ள முடியாது. அவர் உங்களை இழுத்து கொண்டு வந்து விடுவார். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு தெளிவாய் இந்த அதிகாலையிலே பேசிக்கொண்டு இருக்கிறார். गिरिदी खारादा बकारे दी शिरिदी रिदे माला रिदी खाता करो दे रिदे कारादा रदी बहात कुरिदी रिदी खालारा दे रिदी कारादा रदे शेरेदा अरिदी महात कुरिदी रिदी कारादा शेदेरे दले रदा अरिदी महात कुरिदी इंदी बहात करे दाडे रिदी महोत कुडी रिदी कारादा दले रदा अली रिदी खात कुरिदी शिदी रिदी खात कुरिदी रिदी बकात करदा. அவர் முழுமையாய் உங்களை விரும்புகிறார். நீங்க முழுமையா அவருக்குள்ள வர வேண்டும் என்று அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ஆவியை நீங்கள் அனல் மூட்ட விரும்புகிறார். அதை நீங்கள் அரைகுறையாய் அனுபவித்து விட்டு இந்த உலக வாழ்க்கையை கழித்து விட்டு கடந்து விடலாம் என்று சொல்லி ஆள் மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுவது, உங்களுடைய நாம மகிமைக்கென்று படைக்கப்பட்ட என்னை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று முழுமையாய் நீங்க அர்ப்பணிக்கும் வரையிலும் அவர் உங்களுக்கு தாமதித்து கொண்டுதான் இருப்பார். தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். ஆனால் அவருடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உங்களுடைய கர்ப்பத்தை அடைத்துதான் வைத்திருப்பார். அவருடைய வேலைக்காக தான் அவர் காத்திருப்பாரே தவிர உங்களுடைய ஜெபத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற வேலையிலே இந்த சமயத்திலே தக்க சமயத்திலே எனக்கு வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் பண்ண மாட்டாருங்க.
அவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து செபியுங்க, ஒப்பு கொடுத்து செபியுங்க. நீங்கள் எத்தனை புதகர்கள் போய் தலையில் கையை வைத்து எனக்காக ஜெபிங்கள் என்று ஜெபித்தாலும் அவர்கள் ஜெபிப்பார்கள். கிரியைகள் உங்களுடையதாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறது ஊழியக்காரர்களுடைய கடமை. ஆனால் கிரியைகள் வெளிப்பட வேண்டியது உங்களிடத்திலிருந்து தானே அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு உங்களுடைய மனதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். உங்களிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? முழுமையான பரிசுத்தம் இருக்கிறதா? ஜெபத்திற்கு நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எவ்வளவு? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாய்? உனக்கு ஜெபிக்க மனதில்லை. சாதாரணமாக 5 நிமிடம் கூட நம்மளால ஜெபிக்க முடியாது சகோதரிகளே. ஆவியானவருடைய அபிஷேகமும் அனலும் இல்லாமல் அவருடைய பாதத்திலே வந்து அமர்வது கூட அரிதான காரியம்தான். ஆகையினால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். முழுமையான பரிசுத்தத்திற்கு அர்ப்பணியுங்கள். உலக காரியத்திற்கென்று நீங்கள் செலவிடுகிற நேரங்களை தூக்கி எறியுங்கள். ஆண்டவருடைய வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் முழு நேரமும் வாசிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அற்ப உலகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் 1/2 மணி நேரம் பார்த்தாலும் அது விருதாவாய் போய்விடும். அவருக்காக நீங்கள் நேரத்தை முழு நேரமும் செலவிடும் பொழுது அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே, சொந்த அனுபவத்திலே நான் உங்களிடத்தில் இன்றைக்கு தைரியமாய் சாட்சியாய் கர்த்தரை குறித்து உங்களிடத்தில் பகிரங்கமாய் பேசுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த கிரியைகளின் நிமித்தம் நான் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய வார்த்தைகளை எவருக்கும் பயமில்லாமல் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் யாவருக்கும் தந்தருவார் என்று அவருடைய சமூகத்திலே உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். ஆனால் கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது நீங்கள் அல்லவோ சகோதர சகோதரிகளே. கிரியைகளிலே சத்தவர்களாய் இருந்துவிட்டு நாம் ஆண்டவரை பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன ஆண்டவரின் பிள்ளைகளே? உலகத்துக்குரிய கிரியைகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கிரியைகளை அவர் நடப்பிப்பதற்கு நம்முடைய சமயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாமா? அவருடைய வேத வசனத்தை வாசிக்கிறீர்களே, ஒரு அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது அதில் எத்தனை வசனங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறது இன்றைக்கு ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களா? அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்மை நாமே சோதித்து அறிகிற போதுதான் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானவர் நம்மளோடு பேச ஆரம்பிப்பார். உங்களுக்கு அநேக வார்த்தைகளை யார் மூலமாவது கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உற்சாகப்படுத்துவார். ஜெபத்திலே இணைந்து கொள்ளும்படியாக, தரித்து கொள்ளும்படியாக, அநேக வேத வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை ஆன்லைனின் மூலமாக ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய செவிகளிலே கேட்க பண்ணுவார். அவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களை கேட்க பண்ணுவார். அவை எல்லாம் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது தான். நீங்கள் யாரோ வந்து உங்களிடத்தில் நேரடியாக ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்ல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அது நடக்காது. உறவினர்களிடத்திலே போய் செபிக்க நீங்கள் எத்தனை படுகிறீர்கள்? உடைய உறவினர்கள் ஊழியக்காரராய் இருக்கிறவர்களிடத்திலே உங்களுடைய காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க எத்தனை பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் சகோதரிகளே? அதன் மூலம் உங்கள் காரியங்கள் நடந்தேறி விடாது. உங்களுடைய செயல்களிலே மாற்றம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தை எடுக்காதபடி தூசி படிந்து இருக்கிற அந்த வேதத்தை, பரிசுத்த கருக்குள்ள பட்டயமாகி அந்த வேதத்தை நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தூசியையும் அந்த பரிசுத்த வேதாகமத்தின் மேல் படியப்பட்டிருக்கிற அந்த தூசியை உதறி நீ சுத்தம் செய்து அவருடைய வார்த்தையை முழுமையாய் ஆழமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ என்றைக்கு வாசிக்க தொடங்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உன் நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது, அவன் ஜெபத்திலே அறிக்கை இடும்போது கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தர் நீ கிரியைகளை நடப்பிப்பார். இது நிச்சயம் 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 நடக்கும். நீங்கள் உங்கள் கிரியைகளை செய்து பாருங்க. ஜெபத்தில் அதிகமாய் நீங்க இணைந்து பாருங்க. திதி பகாதாகாரி தீரி காடாரது கீரிதி காராதா அலிரிதி மஹத்துக்குரி தி கீதி கீரிதி கிடே ரிதவா அத்தை ரிதி கதகர தேசி திரிதி காராதா லரிதே அகார திரிதி பஹத் கிரிதி ரிதி கேரித காராதா காராதா காராதே ஆஹா ரிதி ஹீதி கீரிதி ஷிரிதே ஹா
கரதிகிரிதி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இப்பொழுது கூட நீங்க மௌனமாக இருக்காதீங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். உடைய ஆவியானால் மூட்டை செய்கிறார். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க இப்போ ஒப்பு கொடுங்க. அது இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நாளைக்கு பார்த்துக்கொள்கிறோம், அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம், இந்த 10 நாட்கள் இந்த காரியத்தை நான் முடித்து விட்டு பார்த்துக்கொள்கிறேன் என்றெல்லாம் இருக்காதீங்க. ஆகாரி திகாரா திகிரி திகாராதா ஆவியானவரே ரே தேகாராதா லர தேகாராதா ஆவியானவரே அகாருதி பகாதிகிறது அம்முரிதி காத்தகா அத்திரிதிகா ஆரிதிகி திகிரிதி சிறிதிகிரிதா அபுரிதிகாராதா அரதிகிரிதிகாராதா அரதிகிரிதலரதிகாராதா அமிரிதிகா ஆகாரதி சிறிதிகிரி அல்லரதிகாராதா அருதிகிரிதிகிரிதி சிறிதா அபரதே கடோரதே காராதாராதா மகாரதே ஆரிதிகிரிதா ஆகாரதிகிரதே அலரிதிகிரிதி. பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அற்பமாக எண்ணாதீங்க. ஆகாரிதிகிரிதிகிரிதா அலரிதிகா ஆசிரிதிகா அகிரிதி அப்பா அப்பா அப்பாவியானவரே, வெண்மையானவரே, வெண்மையானவர், அக்கினிமயமானவரே, அப்பா ராஜா, அப்பா உங்க சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்க ஊடுருவி பாய்ந்த உங்க வார்த்தைகளையும் கிரியைகளையும் நீங்க நடப்பீங்க ராஜா. நன்மை செய்யுங்க ஏசப்பா, நீங்க நன்மை செய்யுங்க ஏசப்பா, நீங்க நன்மையை செய்யுங்க ஏசப்பா. உங்க வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. ஆமீரிதி கிரிதி சித்தி கராதா கராதோ ஆரதி கராதாரா பக்கரத கரிதி அல்லரிதி காத்த கரதி சித்தி கரத கடிரிதி பகத்து கிரிதி அமரிதி காத்த கரதா அகாரிதி சிகிரிதி காடாரதா அல்லரதா கரதா அக்குரிதி பகரத கடரிதி லரத மகரத கடத ரத 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 அகரதா அரிதிகா அக்காரதி சிதி அபகரதி ஷரதலரதா அக்காரதி சிதி கிரிதி அலிரிதி கிரிதி காரதா ஆகாரதை கிரிதி காரதா காரதா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆவியானவர் இடபடுகிறா. ஆகுரிதி சிதி கிரிதா அலிரிதி ஆகுரிதி இகிகிபா அககிரிதே ஆகாரிதி மீரிதி கிரிதி கிரிதி சிகிரிதி தி பகதது அதிதி கிரிதி ரிதி காரதாரதா ஆகாரிதி கிரிதி 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 Didi Biharada Garanda, Arkidi Akarada, Akuridi Kiridi Kiridi Karada Rede, Ataredi Shitiri Kiridi Kirida Harada Bakaradi Karada, Akaradi Kiridi Shiki, Akaradi Shikirida, Akaradi Shiti Bagarada, Alleredi Karada Karada Kiridi, Akarada Marada, Akaradi Shitiri, Akaradi Shi, Akarado, Akaridi, Aliridi Kiridi, Amarada, Agiridi. Aridigiridigiridi agarada karada agiridishi agaradarada abaredigiridi anidi migirida aridi bigiride aridigideredelereda attaradigirida apuridigiridi shididigiridi marada garada karada. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, thank you Jesus, thank you for your presence. Agiridi hiti kiridi kiridi shitiri dakaridi bahada karadu. Thank you for your presence, Daddy. Thank you for your presence, Daddy. Thank you, Daddy. Agaridi ridi kiridi kiridi bigiridi girida. Radhi melere de karadu giridi kirida. Andiri diliri mi giridi kiridi karada shattarada leridi karada bakuradi. Indiri di mi giridi 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 ga. Aguridi begiridi reda ganada. Ameridi kiridi ridi karadoshi didi giridi ridi giridi karada. Aliridi kadarado kurudo bakarada giridi lireda karada koraderede. Ameridi karana karaderede. Aliridi kiridi kiridi shidi kirida.
அபுரிதி கிரிதி கலரது கடரதா அரிதி மிரிதி கிரிதி நினி நினி மினி நினிகா அலரேதே காரதுரிதி கிரிதி பஹத கரதே ரெதே அத்திரிதி காரதா சத்தரத லிரிதி கரதோ. நீங்க மீனாட்சின்னு ஒரு சகோதரி ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. கற்பத்தின் கனிக்காக மீனாட்சிங்கிற ஒரு சகோதரி ஜபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சகோதரி மீனாட்சி கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறா. நீங்க ஜபித்து கொண்டிருக்கிறீங்க. ரிதி கதகாராத ஷரேதவகாதா அரிதி மிகிரிதி. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார் சகோதரி. ஆரிதி கிரிதி 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 கி ஆபாராதா. நீங்க கர்த்தரை பற்றி அறியாத சகோதரி, ஆனா உங்களை இந்த ஜெபத்தை பார்க்கும்படி somebody shared this message to you. ஆகிரிதி கிரிதி ஷி அமரதி கிரிதி கிரிதி கி அல்லிரிதி கரதா காராதோ கிரிதி அபிரிதி காதா காராதா ஆலிரிதி கிரிதி காராதோ கிரிதி கரதே பகாத்த கரதே அந்திரிலிரிதி மகாத்து குரிதி ஷிதிரிதி அப்பரிதி கா ஆலிரிதி மகருதி கடரத காராதாடத காரிதி ஷிதி ரிதி பகாத்த குரிதி ரிதி. அப்பா உங்களுக்கு நன்றி. நீங்க இடப்படுகிறதுனால உங்களுக்கு நன்றி ராஜா. ஆதரேதேலேரே தகாதா கோரோதி ஷிரிதி அமேரிதி கோடோரு தூகிரிதி பகாத்த காராதாடர தேகாததகா ஆனி திகி நிமோருதி கிரிதி காராதா காராதா ஆலிரிதி காராதா ஷாத்தாராதா அலிரிதி காராதா பகாத்து குரிதி இந்தி மீரிதி காராதாடர நமக்குரிதி அம்மே நிந்தக்கான நாக்காரிதி கிரிதி ஷாதாராதா அலிரிதி காராதா பாக்குடிதி கிரிதி கடாரதோ குரிதி மாக்குதி திதி அத்திரிதி காத்த கொரிதி ஷிதிரிதிலிருதா அப்பெரிதி காத்த குடிரிதி இன்னிந்தி மகானோனிதி பகாத்து கரிதே அலிரிதி காதா கருது ஷிரிதிரதா ஆலிரிதி கூது கூரிதி பகாடிரிதி காண நமாக்குரிதி மாக்கத்திடே காராதா காராத ஷாராதா அத்திரிதி பகாத்து கரதே ஆகாரதி ఇది మకారన మానందికి మానందు కుడి దిది కరదరదా అలిరిది కరదబ కురిది షిదిరిది ఇత్తి కరదో కురిది మా నానా కడరదా అకారిది షిరిదగా లారిది కడురుది బహత్ కరిది కాలారదా కడరిది హత కరిది ఇన్న మహానిది మానందు కురిది మకారదా ఆకారది చితిరిది కడరదా అలిది బహత్ కిరిది అత్తిరిది కానన మాననో ఇమ్మిరిది హత ఆరిది కరదలరిది కరది కిరిది షిదికి ಅಲೆರಿದಿಕಾ ರಾದಿ ಬೆಲಿರಿದ ಕರದಾ ರದೇ ಕಾತ ಕೊರಿದಿ ಕಿರಿದಿ ಕರದಾ ಇನ್ನಿಮ ನಾನಂದು ಕುಣಿ ನಿನ್ನ ನಾನಾನಂದವ ಕರದಕ ಅತ್ತೆರಿದಕ ಶರದಿರಿದ ಕರದಲರದ ಆದಿರಿದಿರದ ಹರದ ಬಕರದ ಕರದಿ ಶಿದಿರಿದಿ ಆಕಾರದ ಶಿರೆದರದ ರಾದಿ ಮೀರಿದ ಕಾರದಾರ ದೊಡರೆದೆ ಕಾರದಲೆರೆದೆ ಕಾರದು ಕೊರಿದಿ ಶಿರೆದೆ ಬಕರುದು ಗರಿದೆಲೆರೆದಿ ಆಗೆರೆದೆ ಮನನು ಕರೆದೆ ಕಾರದೆಲೆರೆದ ಕಾರದ ಅತಿರಿದಿ ಕಿರಿದು ಶಿರಿದಿ ಕಾರದೋ ಅಬಿರಿದೆಲೆರದ ಕಾರದ ಕೊರದೋ ಅಮರದಿ ಕಿರಿದಿ ಕಾಡರದಲಿರಿದಿ ಕಾರೋದು ಶಿತಿರಿದಿ ಕಿರಿದಿ ಬೆಕಾರದು ಕುರುದು ಅತ್ತೆರೆದ ಕಾದ ಕಾರದ ಶೆದೆರೆದ ಕಾರದು ರೆದಿ ಕಾಡರದೆರೆದೆ ಮೆಗೆರೆದೆ ಕಾರದ ಆಮಿರಿದಿ ಕಾರದು ರೆರಿದಿ ಕಿರಿದಿ ಲಿರಿದಿ ಕಾರದಡರದ ಕರದು ಅಪೆರೆದೆ ಕಾರದ ಶೆದೆರೆದೆ ಕಾರದಡರಿದಿ ಮಿರಿದಿ ಕಾಡರ ನನ ಮರನು ಆಮಿರಿದಿ ಕಾಡರದೆ ಕರೆದೆ ಹರಿದಿ ಕಿರಿದಿ ಶಿದಿರಿದಿ ಕಾರದೊಡರುದು ಆಲರೆದೆ ಬಕರದ ಕರೆದಿರಿದಿ ಕಿರಿದಿರದ ಕರದು ಆನೆ ಮೀರಿದಿ ಕಿರಿದಿ ಶಿದಿ ಕಿರಿದಿ ಕಾರದಲೆರೆದೆ ಕಾರದರದ ಆಗರದ ಬಲರದ ಆರಿದಿ ಕಿರಿದಿ ಶಿರಿದ ಅಲುರುದು ಕಿರಿದೆ ನರದ ಬಗಾರದ ಅತ್ತಿರಿದಿ ಕಿರಿದಿ ಶೆದರದ ಆತಿರಿದಿ ಮೆಕೆರೆದಡರದ ಅಲುರುದಿ ಕಿರಿದಿ ಬಹರುದು ಅಂದೆರೆದೆಲೆರೆದ ಕರದ ಮಾಡೋರುದಿ ಕಿರಿದಿ ಮೋಡುರುದಿ ಕರದ ಅಪಗಿರಿದಿ ಕಿರಿದಿ ಶಿದಿರಿದಿ ಕಿರಿದಿ ಆಗಿರಿದಿ ಕಿರಿದಿ ಅತೆರೆದ ಹಾದ ಕೊರೋದು ಶುರಿದಿ ಕಾರದ
ஆரிதி மகாத்து குரு திக்கி திக்கி காலாதாரா ஆரிதி காராராதா ஆரிதி கிரிதி குருது குரு திரித காராதாரதோ அந்திரிதி மிரிதி காலாதாரதா கா அதிரிதி கரத ஷரதலிரதா காரதோ ரதிபெலிரிதி காரதாடாராதா காரதா காரதா ஆதிரிதி மி கிரிதி காரதா அந்தேரதே காடாரதோ குருதி சிதிரிதி கிரிதி காரதாரிதி கிரிதி கீ இரிதி பிகிரிதி காடாராதா ராதா காரதிரிதி கிரிதி லிரிதி மி கிரிதிரித காரதா ஆவியானவரே 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 அந்நாளை போல மனக்கிலேசமாய் மன்றாடி வந்து நிற்கிறேன் என் மன்றாட்டை கேட்டு மகிழச் செய்ய மகிவர் இறங்கிடுமே மன்றாட்டை கேட்டு மகிழச் செய்ய மகிவர் இறங்கிடுமே தேவகுமாரா சாரோனின் ரோஜா என்னை அழைத்தவரே என் கர்ப்பத்தை அடைத்தவர் நீரல்லவோ காண்போர் அறியனுமே கர்ப்பத்தை அடைத்தவர் நீரல்லவோ காண்போர் அறியனுமே. ஆம் அன்பு பிள்ளைகளே, நம்ம கர்ப்பத்தை அடைத்தவர் தேவன் தாங்க. இதுக்கு நீங்க காரணம் இல்லைங்க, நம்ம பாவம் காரணம் இல்லைங்க. அவருடைய நாமம் மகிமை விளங்கும்படி கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தை இன்றைக்கு அடைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நிச்சயம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கமடைவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கமடைவதில்லை. வார்த்தை தந்தவர் வாக்கு மாறா வாழ்வை துளிர்க்கச் செய்வார். வார்த்தை தந்தவர் வாக்கு மாறா கற்பம் உயிர்க்க செய்வார். அந்நாளை போல மனக்கிலேசமா மன்றாடி வந்து நிற்கிறேன். என் மன்றாட்டை கேட்டு மகிழச் செய்ய மகிவர் இறங்கிடுமே. மன்றாட்டை கேட்டு மகிழச் செய்ய மகிவர் இறங்கிடுமே. அன்பினானவரே, அப்பா, நீங்க எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளே, அவர் நமக்கு அற்புதத்தை செய்தால்தான் அவர் ஜீவனுள்ள தேவன் இல்லை. அவர் நமக்கு அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் நம்முடைய தேவன், பராக்கிரமமுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருக்கு நிகரான வல்லம் இந்த உலகத்திலே இல்லை. அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். அவரை தவிர தெய்வங்கள் ஒன்றும் இல்லை. அவை இருந்தாலும் அவை உண்டாக்கப்பட்டு நமஸ்கரிக்கப்பட்டவைகளும் அவை செவிடும் ஊமையும் கேட்கக்கூடாதபடிக்கு அடைத்த செவிகளுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆவியானவரை மாத்திரம் சார்ந்து இருந்து கொள்ளுங்கள். அற்ப உலக காரியத்திற்காக அநேகம் பேர் சொல்லுகிற வேண்டாத இடங்களுக்கு எல்லாம், உங்களுடைய ஆத்மாவை அழித்து போகிற அந்த காரியங்களுக்கு எல்லாம் நீங்க இறங்க வேண்டாம் என்று அன்பர் உங்களுக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்ப்பம் தடைபட்டு இருக்கலாம். கர்ப்பத்தை அடைத்த தேவன் நிச்சயம் உங்கள் கர்ப்பத்தை திறப்பார். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் அழித்து போட்டு விடுவீர்களானால் அதை விடுவிப்பவன் யார்?
ஆகையினால இன்றைக்கு கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கெல்லாம் சென்று காரியங்களை செய்வதை நிறுத்தி விடுங்கள் அன்பு பிள்ளைகளே. யார் நம்மை பார்க்க போகிறாள்? கர்த்தர் தந்தார் என்றுதான் வெளிப்புறமாக சொல்லுவார்கள். ஆனால் நாம் இந்த காரியத்திலே இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாக செய்யலாம். செய்து பார்த்தாலோ வருடங்கள் இத்தனை வருடங்கள் கழிந்து விட்டதே என்றா அந்த நோக்கத்திலே இருக்கிற ஒரு அன்பு பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரனோடு பேசுகிறார். மகளே, நீ கர்ப்பத்தின் கனி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய நாம மகிமைக்காக நீ வாழ்வதே மேல். ஜீவியத்தை அழித்துவிட்டு ஜீவனுக்குரியவைகளை பெற்று என்ன பலன் அன்பு பிள்ளையே? கர்த்தருக்காக காத்திரவர் காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். காலம் தாமதித்த உடனே கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் நீ இறங்க. இப்படியாவது எனக்கு குழந்தை கிடைத்து விடாதா என்று சொல்லி நீ இறங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நாம் டைரக்டாக செய்தால் தானே அதை தவறு. அந்த காரியங்களிலே இருக்கிறவர்கள் மூலமாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி அற்பமாய் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்டதான் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத விக்கிரக வணக்கத்தினால செய்யப்படுகிற நமஸ்காரங்களுக்கு உன்னை நீ விலக்கி காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இத்தனை காலங்களும் ஆண்டவருக்காக வாழ்ந்துவிட்டு அற்ப உலகத்திற்காக அற்ப காரியத்துக்காக என்ன காரியம் செய்ய நீ நினைக்கிறாய் அன்பு மகளே? வேண்டாம் சகோதரி, அந்த காரியம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நம்மை கொன்று போட்டாலும் அவர் நம் தேவன். அவர் நம்மை வாழ வைத்தாலும் வாழ வைக்காவிட்டாலும் அவர் நம்முடைய தேவன். அவர் நன்மைகளை செய்கிற தேவன். அவர் தடுப்பதும் நம்முடைய நன்மைக்கே, நடப்பிப்பதும் நம்முடைய நன்மைக்கே. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் எவனும் இந்த உலகத்திலே இல்லை. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பூட்டி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவை அழித்து போடுவதற்கு ஏதுவான சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற தீமைக்கு ஏதுவான காரியங்கள் என்றே. ஆகையினால அதை நீங்கள் திறக்க முற்படாதீர்கள். அவருடைய மகிமை விளங்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் காரியங்களை நிச்சயம் செய்வார். நீங்கள் என்னோட சாட்சியை சொல்லுவீர்கள். நான் தினம் உங்களை ஜெபத்திலே வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்ப்பத்தின் கனிக்காக பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதங்களை செய்வார். அவருடைய காரியங்களை அவரே நடப்பிப்பார். உங்களை நன்மைகளை காணும்படி செய்வார். உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். உங்களை சிங்காசனங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். உங்களை நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்வார். மேடைகளிலே பில்லியன் கணக்கில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு முன்பாக உங்க சாட்சியை கர்த்தர் கேட்க வைப்பார். இன்னென்ன விதமாய் கர்த்தர் இவளுக்கு செய்தார் என்று உங்களுடைய ஆசீர்வாதங்களை பேச வைப்பார். நிச்சயம் விசுவாசியுங்கள். கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். பேசுகிறது அவர்தான். அவருடைய வார்த்தைகள் அது வாக்குத்தத்தங்களாய் நமக்கு மாறுகிறன. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் உரைக்காது. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. அவர் இன்றைக்கு செய்யாவிட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் செய்வார். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருங்க. கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். நன்மையானவைகளை செய்வார். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து இவ்வளவு நேரம் இருந்த அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய உச்சிதமான வார்கோதுமைகளினாலும் நன்மைகளினாலும் உங்களை திருப்தியாக்குவார். தீமையான காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ளுவார். அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நாம் இந்த பாடுகளை கொஞ்ச காலம் சகித்துக் கொள்ளலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது முடிவில் ஆசீர்வாதமானதாய் விளங்கும். ஜீவ விருட்சம் போல கிடைக்கும். துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் வராதது.
நீண்ட நாட்களை காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது அந்த வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். நீங்க விசுவாசத்தோடு காத்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஆராயுங்கள், ஆவியிலே அனல் மூட்டுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்துக்குரிய எல்லா அடிப்படைக்குரிய காரியங்களையும் கர்த்தர் நம்மளை செய்யும்படியாக ஏவுகிறார். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தை முழுமையாய் அர்ப்பணித்தார். அவர் முழுமையாய் நமக்கென்று தடைப்படுத்தி அவருடைய மகிமைக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இம்மிடியேட்டாக நமக்கு ரிலீஸ் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் வேண்டாம் என்று நமக்கு விளக்குகிற அந்த காரியங்களிலிருந்து எல்லாம் விலகி இவ்வளவு வருடங்கள் காத்திருந்து விட்டோம். இனியும் காத்திருந்து அவருடைய கரத்திலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஜீவ கிரீடம் போல் இருக்கும். கர்த்தர் அதை நமக்கு அருளி செய்யும் போது அதை வற்றாத நீருற்றாய் நம்முடைய எல்லைகளிலே பாய்ந்து பெருகும். கர்த்தர் நிச்சயம் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். அன்பின் ஆவியானவரே, மட்டும் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருந்த அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனி இல்லை என்று இவ்வளவு நாட்கள கண்ணீரோடு வாழ்ந்தவர்களுக்கு கர்த்தர் நீங்க உங்க வார்த்தைகளை கொடுத்து ஆற்றி தேற்றினபடியாலே நன்றி இயேசப்பா. இனிமேல் இவர்களுடைய பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவர்கள் அதிகமாய் வளர்ந்து பெருக உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் தூர விலக்கி போட்டு ஆவியானவருக்கு உண்மையிலவர்களாய் வாழ கர்த்தர் இவர்களை தகுதிப்படுத்துவீராக. அடியேனாகிய என்னுடைய ஜெபம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண செய்யட்டும். அடியேனுக்கு நீங்க தந்த இந்த பாடல் இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சாட்சியை கொண்டு வரட்டும். கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்று அதுக்கேற்ற பலனை அடியங்களாகி எங்களுக்கு தரும்படியாக உங்க சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறோம். மீதியான வேலை முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் என் அன்பு நேசர் உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறேன் 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 ஸ்தோத்திரிக்கிறேன்.